மிஸ்டர் லேடிஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட ஒரு நபர் கால் பண்ணி கேட்டிருந்தாங்க. சார் டயபெட்டிக் இருக்கு. நாங்கள் பழங்கள் சாப்பிடலாமா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு கால் கேட்டது. ஸோ அவங்களுக்காக நம்ம இந்த வீடியோவை போடுறோம். டயபெட்டிக் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா, பழங்கள் சாப்பிடலாமா? எந்த மாதிரி பழங்கள் சாப்பிடலாம்? எந்த பழங்கள் சாப்பிடக்கூடாது? பழம் சாப்பிட்டா சுகர் ரொம்ப அதிகமாகிடும். அந்த மாதிரி ஒரு அணுகுமுறையே தப்பான அணுகுமுறை. ஆக்சுவலாக ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் அப்படின்னா கட்டாயமாக பழங்கள் சாப்பிடணும். ஸோ என்ன பழங்கள் சாப்பிடலாம் அப்படின்னா, நீங்கள் நம்ம டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு டிப்ஸு. இந்த டிப்ஸை நீங்கள் எந்த உணவு சாப்பிட்டாலும் இந்த டிப்ஸ் அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் டயபெட்டிக் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, உங்களுடைய கிளைசம் இண்டெக்ஸ், ஒரு ஃபுட்டோட கிளைசம் இண்டெக்ஸ் அது லோவாக இருக்கக்கூடிய ஃபுட்டை நீங்கள் தேடி சாப்பிட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் உங்கள் டயபெட்டிக்கை ரிவர்ஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போது கிளைசம் இண்டெக்ஸ் லோவாக இருக்கக்கூடிய பழ வகைகள், அது புரிகிற மாதிரி எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னா, அந்த பழத்தில் ஃப்ரக்டோஸ் லோடுன்னு சொல்லுவோம். சர்க்கரையோட அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்லாம் தாராளமாக அப்படின்றது தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அது எந்த பழம்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னா, டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு சார் ரேங்க் 1 ஃப்ரூட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கொய்யாப்பழம். கொய்யாப்பழம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 பழம், காலையில் ஒரு பழம், ஈவினிங் ஒரு பழம் நிச்சயமாக சாப்பிட்ணும். ஆனால் பாருங்கள், எந்த பழமாக இருந்தாலும், இது கொய்யாப்பழத்துக்கு மட்டும் இந்த ரூல் கிடையாது. எந்த பழமாக இருந்தாலும் அது ரொம்ப அதிகமான பழமாக மாறிடுச்சு அப்படின்னா, அந்த பழத்தை டயபெட்டிக் பேஷண்ட் சாப்பிடக்கூடாது. இது ஒரு மிக முக்கியமான ஒரு அடிப்படை ரூல் இது. பழம் ரொம்ப பழுத்து போச்சு அப்படின்னா அதில் சர்க்கரையோட அளவு அதிகமாகிடும். ஸோ அப்போ கொய்யா பழத்தை ஒரு செங்காய்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கொஞ்சம் பழுக்கிற ஸ்டேஜ், அந்த மாதிரி டைமில் நீங்கள் கொய்யாப்பழம் அந்த மாதிரி கொய்யாப்பழத்தை சாப்பிட்லாம். இதோட கிளைசம் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ, ஒரு 20க்குள்ளே தான் இருக்கும். ஸோ ரொம்ப லோ, அதனால் 2 பழம் தாராளமாக சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் இதில் அதிகமான ஃபைபர் இருக்குது. இதில் விட்டமின் சி இருக்குது. இதில் ஃபைபர் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு மலம் அதிகப்படியாக கூச்சு அதை நல்லா போக வைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாப்பிடக்கூடிய மற்ற உணவுகளில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை டக்குன்னு உங்கள் உடம்புக்குள்ளே அப்சார்ப் பண்ணாமல் ஸ்லோவாக பண்ணுறதுனால உங்களுடைய சுகரோட ரேட் ஸ்பைக் ஆகாமல் நல்லாயிருக்கும். ஸோ முதல்ல கொய்யாப்பழம், அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு பப்பாயா ஃப்ரூட், அது ஒரு கைப்பிடி கொஞ்சம் தாராளமாக சாப்பிட்லாம். நிச்சயமாக ஒரு ஆப்பிள், ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள், முழு ஆப்பிளே சாப்பிட்லாம். ஏன்னா அதோட கிளைசம் இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா 20, 24க்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஆப்பிள் தாராளமாக ஒரு நாளைக்கு சாப்பிட்லாம். பப்பாயா சாப்பிட்லான்னு சொல்லிட்டோம். அது இல்லாமல் அடுத்து பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ். இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் வகைகளை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு சாப்பிட்டே தீரணும். ஏன் சார் அப்படின்னா, இப்போ நிறைய ரிசர்ச்சே சொல்லுது, டயபெட்டிக்காக அவங்க எடுக்கக்கூடிய மெட்ஃபார்மின் அந்த மாதிரியான நிறைய மருந்துகள் பார்த்தீங்கன்னா ஒரு சில விட்டமின் குறைபாடுகளை உண்டாக்குது அப்படின்றது நிறைய ஆய்வுகளில் சொல்கிறாங்க. அதனால அந்த மாதிரியான விட்டமின்கள் குறைபாடை சரி செஞ்சு ஈடுகட்டணும் அப்படின்னா, இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி வேணும் அப்படின்னா, சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், அதாவது சாத்துக்குடினா ஒரு சாத்துக்குடி, ஒரு நாளைக்கு ஒரு சாத்துக்குடி, ஹெவி லோடாக சாத்துக்குடி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு 2 சாத்துக்குடி 3 சாத்துக்குடி சாப்பிட்டேன்னு சொல்லாமல் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு சாத்துக்குடி சாப்பிட்லாம். ஆரஞ்சு ஃப்ரூட், கமலா ஆரஞ்சு இருந்தால் ரொம்ப நல்லது. அது கண்டிப்பாக ஒரு பழத்தை சாப்பிட்லாம். திராட்சை எப்படி சார் சாப்பிடுவேன்னா, நீங்கள் எந்த திராட்சை வேணால் சாப்பிட்லாம். அந்த திராட்சை உங்களுடைய ஒரு கைப்பிடி அளவு, எந்த நபர் சாப்பிட்றாங்களோ அவங்களுடைய ஒரு கைப்பிடி அளவு திராட்சை சாப்பிட்லாம். இது எல்லாத்தையும் நான் ஒரு பவுலில் போட்டு ஒரு இதுவாக சாப்பிட்றேன், ஒரு கட்டிங் ஃப்ரூட்ஸ் மாதிரி சாப்பிட்றேன் சார், தாராளமாக சாப்பிட்லாம். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்லாம். ஸோ மிக முக்கியமான அடுத்து இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆவாகடோன்னு சொல்லுவோம். நிறைய இடத்துல பட்டர் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க, வெண்ணெய் பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய பச்சை கலரில் பெருசாக இருக்கும். இதை வாங்கி கண்டிப்பாக சாப்பிட்ணும். இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, ஒரு நல்ல ஃபேட் இருக்குது. இந்த ஃபேட் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு டயர்ட் ஆவாங்க பாருங்கள், ரொம்ப உடம்புல எனர்ஜி இல்லை, பிரெயின்லாம் ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது அப்படின்றவங்க ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு ஆவாகடோ ஃப்ரூட்டை கண்டிப்பாக சாப்பிட்ணும். ஸோ இதையும் எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட சேர்த்து பெரிஸ் வகைகள், நம்மளுடைய நாட்டு பழங்களில் பெரிஸ் வகைகள் இல்லை. பட் அதை நிறைய இப்போ கொஞ்சம் ரீசெண்ட் டைம் நிறைய பேர் சாப்பிட்றாங்க. இது காஞ்ச பெரிஸில் போய் எடுத்துடாதீங்க, அதாவது ட்ரை பண்ணி வச்சுருந்தோம் அந்த மாதிரி எடுக்காதீங்க.
இது பழமாவே இப்போ நிறைய கிடைக்குது. இப்போ ஸ்ட்ராபெர்ரி, அப்புறம் வந்து கிரேன்பெர்ரி, அந்த மாதிரி ப்ளூபெர்ரி, இது எல்லாமே வந்து பழங்களாவே வந்து நிறைய கடைகள்ல வந்து விற்கிறாங்க. ஸோ அத பழங்களா வாங்கி சாப்பிடுங்க. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், நான் சொன்ன எந்த ஒரு பழத்தையும் ஜூஸ் போட்டு குடிச்சிடாதீங்க. நீங்க கடிச்சு மெல்ல சாப்பிடும்பொழுது, உங்கள எச்சில அத கலக்கும்போது பார்த்தீங்கன்னா, அது வந்து உங்க உடம்புக்கு ரொம்ப ஒரு நல்ல விதமா போய் சேருமே தவிர, ஜூஸ் போட்டீங்க அப்படின்னா, நீங்க ஜூஸ் போடும்போது ஃப்ரக்டோஸ் மாலிக்யூல் வந்து அதிகமா உடையப்பட்டு, குடிச்ச உடனே உங்களோட சுகர் லெவல் ஸ்பைக் ஆயிடும். அதனால இந்த பழங்கள முடிஞ்ச அளவுக்கு நீங்க கட் பண்ணி அப்படியே சாப்பிடுற மாரி பார்த்துக்கோங்க. சரிங்க சார், அதெல்லாம் விடுங்க. இப்ப வெயில் சீசன் வந்துருச்சு. வெயில் சீசனுக்கு ஏத்தா மாரி நாங்க என்ன சாப்பிடலாம்? அப்படின்னா, இளநீர் குடிச்சா சுகர் பேஷண்ட்டுக்கு அதிகமான சுகர் ஸ்பைக் ஆயிடுமான்னா, நிச்சயமா இளநீர் குடிச்சா ஸ்பைக் ஆகாது. கண்டிப்பா டயபெட்டிஸ் பேஷண்ட் ஒரு நாளைக்கு இப்ப வெயில்ல ஒரு இளநீர் தாராளமா குடிக்கலாம். இதனால வந்து சுகர் அதிகமா ஸ்பைக் ஆகாது. இளநீய வந்து தாராளமா நீங்க வந்து தாராளமா குடிங்கன்னா, 1 லிட்டர், 1/2 லிட்டர்லாம் குடிக்காதீங்க. ஒரு இளநீ வந்து ஒரு ஆள் குடிக்கலாம். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, சார் மாம்பழம் சாப்பிடலாமா? பலாப்பழம் சாப்பிடலாமா? அப்படின்னா, மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம் இது எல்லாமே வந்து நம்ம சொன்ன மாரி கிளைசெமிக் இண்டெக்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ, இத சாப்பிடவே கூடாதான்னா, அப்படியும் கிடையாது. இத யார் சாப்பிடலாம்? அதுக்கு முன்னாடி, சார் நான் தர்பீஸும், முலாம்பழமும் சாப்பிடலாமா? இப்ப அதுதானே சீசன் அப்படின்னா, தர்பீஸ் வந்து ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்தா ஒரு பீஸ் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த ஒரு பீஸ தாராளமா உங்களோட டயபெட்டிக் பேஷண்ட் சாப்பிடலாம். அது இல்லாம முலாம்பழம் சொல்லுவோம். முலாம்பழத்தையும் அதே மாரி ஒரு பீஸ் சாப்பிடலாம். ஜூஸ் போட்டு குடிக்கிறதா இருந்தா ஒரு 50 எம்எல் அந்த மாரி குடிக்கலாம். பொதுவா ஜூஸ்ல குடிக்காதீங்க. இத வந்து நீங்க கடிச்சு சாப்பிட பழகிக்கோங்க. அந்த மாரி இருக்கும்போது ஒரு பீஸ் சாப்பிடலாம். இப்ப மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம். இப்ப இந்த மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழத்தில வாழைப்பழம் கிளைசெமிக் இண்டெக்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. கண்டிப்பா சாப்பிடக்கூடாது. ஆனா ஒரு வாழைப்பழத்த தவிர. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூவம்பழம், மஞ்ச பழம்னு சொல்லுவோம். அதுலயும் குறிப்பா அந்த மஞ்ச பழத்தோட காம்பு வந்து பார்த்தீங்கன்னா, பச்சை கலர்ல இருக்கும். பழம் மஞ்சளா இருக்கும். அந்த மாரியான மஞ்ச பழத்த வந்து நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா, ஏன் அப்படின்னா, அந்த மஞ்ச பழத்தோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா, புளிப்பு இருக்கும், துவர்ப்பு இருக்கும், இனிப்பு இருக்கும். இது எல்லாமே கலந்த ஒரு பழமா வந்து மஞ்ச வாழைப்பழம் மட்டும் தான் இருக்கும். மத்த வாழைப்பழம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப தித்திப்பு சுவை வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இனிப்பு சுவை. ஸோ அது இல்லாம அந்த மஞ்ச பழம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு பழம் வந்து தாராளமா சாப்பிடலாம். ரொம்ப அதிகமா வந்து சுகர் ஸ்பைக் ஆகாது. 2 பழம், 3 பழம் சாப்பிடாம, ஒரு வாரத்துக்கு ஒரு 3 நாள் வந்து இந்த ஒரு பழம் வந்து தாராளமா சாப்பிடலாம். அது இல்லாம மாம்பழம் சாப்பிடலாமா சார்? அப்படின்னா, யாரு மாம்பழம், பலாப்பழம் சாப்பிடலாம்? அப்படின்னா, மாம்பழம், பலாப்பழம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலயே வந்து கிளைசெமிக் இண்டெக்ஸ் ரொம்ப அதிகமான ஒரு பழம். அப்போ யாரெல்லாம் வந்து சுகர் வந்து சார் நான் 200 இல்ல 180 இந்த ஆவரேஜ்ல வச்சிருக்கேன். என்னோட எஸ்பி1ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 7 தான் இருக்கு. இத மெயின்டெயின் பண்றவங்க கண்டிப்பா வந்து சுவைக்காக ஒரு ஒரு பீஸ் சாப்பிட்டேன் சார். ஒரு 2 பீஸ் சாப்பிட்டேன். வாரத்துல 1 நாள் கண்டிப்பாக ஒரு பலாப்பழம் ஒரு 2 பீஸோ, இல்ல மாம்பழம் ஒரு பீஸோ வந்து சாப்பிடலாம். இது சாப்பிட்டா உங்க டயாபெட்டிக் வந்து 30லேருந்து 40 இந்த நம்பர்ல மட்டும் தான் ஏறுமே தவிர, இதுக்கு மேல ரொம்ப ஸ்பைக் 100, 200லாம் வந்து ஏற வாய்ப்பே கிடையாது. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாரி 200 அப்படி இல்ல அப்படின்னா ஒரு 180 எஸ்பி1ஏசி 7 6 டூ 7 தான் சார் நான் வச்சிருக்கேன். 7 டூ 8 வச்சிருக்கேன் சார் அப்படின்னா, தாராளமா இந்த பழங்கள வந்து நீங்க சாப்பிடலாம். ஸோ இந்த பழங்கள ஜூஸா போட்டு சாப்பிடாதீங்க. சார் நான் வந்து பழங்கள் ரொம்ப ஆரோக்கியமானது. ஒரு வேள உணவா வந்து நான் வந்து பழத்த எடுத்துக்கலாமா அப்படின்னா, அத எப்படி சாப்பிடலாம்னு சொல்றேன் பாருங்க. வெறும் பழத்த மட்டும் அந்த ஒரு வேள உணவா எடுத்துக்காதீங்க. இப்ப நீங்க காலையில இப்ப நான் சொன்ன பழங்கள வந்து ஒரு ஒரு மிக முக்கியமா வந்து எப்பவுமே டயபெட்டிக் பேஷண்ட்டா இருக்கட்டும், அது இல்லாம மத்தவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, பழங்கள சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடாதீங்க. சாப்பிடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பழம் சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய சாப்பாட நீங்க எடுத்துக்கோங்க. ஏன் அப்டின்னா, உள்ளுக்குள்ள செரிமானம் என்ன ஆகும்னா, நீங்க பழத்த சாப்பிட்டுட்டு சாப்பாடு சாப்பிடும்பொழுது, கீழ இருந்து செரிமானம் ப்ராப்பரா நடந்துட்டு வரும். ஏன்னா, இது எல்லாமே ஃபைபர் கன்டென்ட் ரொம்ப எளிமையா ஜீரணமாகக்கூடிய உணவா இருக்கும். நீங்க உணவு சாப்பிட்டுட்டு, அது மேல பழத்த சாப்பிட்டீங்க அப்டின்னா, மேல இருக்கக்கூடிய உணவு ரொம்ப எளிமையா ஜீரணம் ஆயிடுச்சு அப்டின்னா, கீழ இருக்கக்கூடிய உணவு வந்து ஜீரணமாகாம புளிச்சு போற தன்மை வந்துரும். ஸோ யாரெல்லாம் வந்து பழம் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடுறாங்கன்னா, அஜீரண கோளாறு கண்டிப்பா அவங்களுக்கு வரும். அதனால எப்பவுமே சாப்பிடுறதுக்கு முன்னாடி இந்த பழங்கள சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து சாப்பாடு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி நீங்க கேட்டீங்க இல்லையா? ஒரு வேள உணவு வந்து நான் பழத்த எடுத்துக்கலாம். ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்டின்னா, நிச்சயமா எடுக்கலாம். அத எப்படி எடுக்கலாம் அப்டின்னா, நீங்க என்ன பழம் ஃப்ரூட் சாலட்ன்னு சொல்லுவோம். இப்ப நம்ம சொன்னக்கூடிய எல்லா பழத்துல இருந்தும் ஒரு 2 பீஸ், 1 பீஸ் எடுத்து வச்சுக்கிறீங்க. அந்த மாம்பழம், பலாப்பழம் இல்லாம மத்த பழங்கள்ல 1 பீஸ், 2 பீஸ் எடுத்து வச்சுக்கிறீங்க. சாப்பிட்டுறீங்க. சாப்பிட்டுட்டு அடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, புரோட்டீன அதுல சேர்க்கணும்.
புரோட்டீன் அப்படின்னா கொண்டக்கடலை வேக வச்சது, பச்சை பயிறு, அப்படி இல்லை நான்வெஜ் சாப்பிடுவோம் அப்படின்னா 2 முட்டை, இல்லை அப்படின்னா ஒரு சிக்கன் பீஸு, ஒரு சிக்கன் கொஞ்சம் எப்படி சாப்பிடுவீங்களோ இதை சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா இது ஒரு வேளை உணவாக கருதப்படும். இவங்களுக்கு டயபெட்டிஸ் பெருசாக ஏறாது. இந்த மாதிரி மதியமோ இல்லை எப்பயோ உங்களுக்கு தேவைப்படுமோ இந்த மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு உங்களை ஒன்றுமே பண்ணாது. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் அடுத்த தடவை சுகர் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்ச் இருக்கும் உங்கள் சுகரில். டிராஸ்டிக்கான சேஞ்ச் அப்படின்னா சுகர் வந்து கட்டுக்குள்ள ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து நின்றுடும், கரெக்டான அளவில் வந்து நிற்கும். அதுக்கு வந்து இந்த இந்த மாதிரி வந்து பழங்களையும் இந்த ப்ரோட்டீனையும் சாப்பிடும்போது கண்டிப்பாக நடக்கும். இப்போ நம்ம சொன்ன இந்த மாதிரியான முறைகளில் நீங்கள் அந்த பழத்தை வந்து சாப்பிட்டுட்டு, அன்னாச்சி பழமும் வந்து இந்த கிளைசெமிக் இண்டெக்ஸ் ரொம்ப ஜாஸ்தி, அதனால அன்னாச்சி பழத்தையும் வந்து நிறைய சாப்பிடாதீங்க, சரிங்களா? இளநியை வந்து நீங்கள் குடிக்கலாம், இளநியை குடித்தா கண்டிப்பாக சுகர் ஏறாது. ஆனால் எப்படி குடிக்கணும்னு இருக்கு. இந்த மாதிரி குடிச்சிங்க அப்படின்னா இளநீ குடித்தாலும் சுகர் ஏறாது. பொதுவாக இளநீ குடித்தா சுகர் ஏறாது. சில பேர் பயப்படுறதுனால சொல்கிறேன். இளநீ எப்பவுமே வந்து வெறும் வயிற்றில் எடுத்துக்காதீங்க. காலையில் போய் நான் வெறும் வயிற்றில் எடுத்துப்பேன் அப்படின்னா இளநீ வந்து வெளியே அல்கலைன்னு உள்ள அசிடிக்கு. ஸோ நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா அந்த இளநீ வந்து அசிடிக்காக மாறும். அதனால வந்து என்ன பண்ணுங்க, காலையில் ஏதாவது ஒரு உணவு எடுத்துட்டு அது கூட இளநீ குடிச்சுக்கோங்க. வெறும் வயிற்றில் குடிக்காம ஏதாவது உணவுக்கு அப்புறம் நீங்கள் இளநீ குடிச்சிங்க அப்படின்னா உடல் உஷ்ணத்தை கண்ட்ரோலில் வைக்கும். டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வந்து உடல் உஷ்ணமே வந்து நம்ம அதிகமாக இருக்கும்னு தான் சொல்லியிருக்கோம். அதனால இளநீ வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சொல்லக்கூடிய இதெல்லாம் வந்து நீங்கள் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. இயற்கையான முறையில் நல்ல முறையில் எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.